மாணவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விலங்கியலில் இரண்டாவது பாடம் மனித இனப்பெருக்கத்தில் முதல் பகுதி சென்ற வீடியோவில் நாம் பார்த்தோம். இது மனித இனப்பெருக்கத்தில் இரண்டாவது பகுதியை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். இது நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருப்பது மனிதனுடைய அண்ட செல்லினுடைய அமைப்பு. சென்ற வகுப்பில் இதனுடைய அமைப்பு, விந்து செல்லினுடைய அமைப்பு, இதெல்லாம் நாம் படித்து விட்டோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதவிடாய் சுழற்சி, பெண்களின் இனப்பெருக்க காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி முறையில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இனப்பெருக்க உறுப்பில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாதவிடாய் சுழற்சி. அது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கருவுறுதல் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கருவுறுதல் என்றால் ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும், விந்து செல்லும் அண்ட செல்லும். நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருப்பது அண்ட செல். இதுவும் விந்து செல்லும் இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கருவுறுதல். அடுத்து கருவுறுதல் நடந்தாச்சு. இந்த கருவுற்ற முட்டை கருப்பையில் பதிய வேண்டும். கருப்பதிதல் என்று சொல்வார்கள். அது பற்றி நம்ம படிக்க போகிறோம். கருப்பதிதல் எங்கு நடைபெறுகிறது, இந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி பற்றி காண இருக்கிறோம். அடுத்து குழந்தை பிறப்பு, இதை பற்றியெல்லாம் நாம் இந்த வகுப்பில் படிக்க இருக்கிறோம். ஓகே, இப்பொழுது ஓகே, மாதவிடாய் சுழற்சி அப்படின்னா என்ன, ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். என்ன அப்படின்னு எழுதுவீங்க அப்படின்னா, அதாவது பெண்களின் இனப்பெருக்க காலத்தில் பூப்படைதல் முதல் மாதவிடாய் நிறைவு காலம் வரை கர்ப்ப காலம் நீங்களாக இந்த காலத்தில் சுமார் 28 முதல் 29 நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் சுழற்சி ஏற்படுகிறது. மாதவிடாய் சுழற்சி என்பது எங்கே ஏற்படுகிறது என்றால் கருப்பையின் உட்சுவரில் ஏற்படுகிறது. கருப்பையின் உட்சுவருக்கு என்ன பெயர்? எண்டோமெட்ரியம். கருப்பையினுடைய சுவரை பற்றி நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். அதில் உட்சுவருக்கு தான் என்ன பேர்னா எண்டோமெட்ரியம். அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதனால தான் மாதவிடாய் சுழற்சி ஏற்படுகிறது. அப்போ ஒரு ஒழுங்கான மாதவிடாய் சுழற்சி இயல்பான இனப்பெருக்க நிலையை குறிக்கிறது. அப்போ இது மாதவிடாய் சுழற்சி என்பது ஒரு பெண்ணின் இனப்பெருக்க காலம் சம்பந்தமான ஒரு விஷயம். இந்த மாதவிடாய் சுழற்சியின் உள்ள நிலைகள் 4 நிலைகள் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாதவிடாய் நிலை, நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை, மூன்றாவது அண்ட செல் விடுபடு நிலை, லூட்டியல் அல்லது சுரப்பு நிலை. இந்த 4 நிலைகளை பற்றியும் நாம் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு 2-3 குறிப்புகள் எழுதினால் இந்த வினாவுக்கு நாம் முழு மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். ஓகே, இப்போ அந்த நிலைகளை 1 by 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாதவிடாய் நிலை. அப்போ அந்த மாதவிடாய் சுழற்சிங்கிறது இந்த நிலையில தான் ஆரம்பிக்குது. மாதவிடாய் நிலை தான் ஃபர்ஸ்ட் இந்த சுழற்சியில முத ஆரம்பிக்கிறது மாதவிடாய் நிலை. இது 5 அல்லது 3 நாட்கள், அதாவது 3 5 நாட்கள் வரை இந்த நிலை நீடிக்கும். இந்த நிலையின் போது 2 ஹார்மோன்களும் குறைவா இருக்கு. என்னென்ன ஹார்மோன்? ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன். இது ரெண்டும் இனப்பெருக்கம் சம்பந்தமான ஹார்மோன், பெண்களுக்கு உரித்தான ஹார்மோன். இந்த ஹார்மோன் 2ம் குறைவாக இருக்கிறது. அடுத்து இந்த ஹார்மோன் குறைவா இருக்கிறதுனால அந்த கருப்பையின் உட்சுவரான எண்டோமெட்ரியத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழல்கள் சிதைவடைந்து அந்த இரத்தம் வெளியேறுகிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாதவிடாய் அப்படின்னு சொல்றோம். அப்ப கருப்பையின் உட்சுவரில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம், அதனோடு இணைந்த இரத்த குழாய்கள் சிதைவடைந்து அந்த இரத்தம் வெளியேறுவதற்கு தான் என்ன பேரு?
பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பிலிருந்து வெளியேறுகிறது. அதுக்கு பேர் தான் மாதவிடாய் ஒழுக்கு என்று சொல்கிறார். ஓகே, அப்ப இந்த நிலையில அது ஏற்படுகிறது. மாதவிடாய் நிலையில எண்டோமெட்ரியத்தில் உள்ள அந்த இரத்த குழல்கள் எல்லாம் சிதைவடைந்து வெளியேறக்கூடிய நிகழ்ச்சியை தான் என்ன சொல்றாங்க, மாதவிடாய் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகே, அப்போ இந்த மாதவிடாய் நடைபெறாவிட்டால் என்ன அறிகுறி அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பது அந்த பெண் கருவுற்று இருப்பதற்கான அறிகுறி. அந்த பெண் கருவுறவுல என்றால் 28 நாட்களுக்கு ஒரு முறை இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த இரத்தப்போக்கு ஏற்படாமல் இருப்பது அது எதை குறிக்கிறது என்றால் அந்த பெண் கருவுற்று இருப்பதை குறிக்கிறது. ஓகே, அதே சமயத்தில் இதை வைத்து மட்டுமே ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாள் என்று சொல்ல இயலாது. சில நேரங்களில் மன அழுத்தம், ஹார்மோன் கோளாறுகள், இரத்த சோகை போன்ற காரணங்களால் கூட இந்த மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கலாம். ஓகேவா? அடுத்த நிலை நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை. இந்நிலை 5ஆம் நாளிலிருந்து 14ஆம் நாள் வரைக்கும். ஃபர்ஸ்ட் இது சொன்ன 3லிருந்து 5 நாள்னு சொன்னேன். ஆக்சுவலாக 5 நாள் வச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் நிலை 5 நாள். அடுத்து 5ஆம் நாள் முதல் 14ஆம் நாள் வரை உள்ள காலகட்டம். இந்த நிலையில என்ன நடக்குதுன்னா, அண்டகத்தில் உள்ள அந்த நுண்பை செல்கள் முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை செல்களாக மாறும். நுண்பை செல்கள் முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை செல்களாக மாறுது. அது மட்டுமல்ல, கருப்பையின் உச்சுவரான எண்டோமெட்ரியம் புதுப்பிக்கப்படும். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும்னா அந்த படத்தை பார்த்தா தான் புரியும். எண்டோமெட்ரியம்னா எது, கிராஃபியன் ஃபாலிக்கிள்னா எது அப்படிங்கிறத இப்போ நம்ம போன கிளாஸில் கூட நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டகத்தில் இருக்குது. அண்டகத்தில் தான் கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருக்குது. ஓகே, இன்னும் அடுத்து வரக்கூடிய படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த நுண்பை நிலையில் என்னென்ன ஹார்மோன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன்கள், FSH, LH, ஃபாலிக்கிள் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன். 2 ஹார்மோன். நுண்பை செல்களை தூண்டும் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன். நீ இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ FSHங்கிறத நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா ஃபாலிக்கிள் செல், எஸ்ஸுக்கு என்னது ஸ்டிமுலேட்டிங், H ஹார்மோன், ஃபாலிக்கிள் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அடுத்து அதே மாதிரி LHக்கு என்ன பேருனா லூட்டினைசிங், L ஃபார் லூட்டினைசிங், H ஃபார் ஹார்மோன். இந்த 2 ஹார்மோன்களும் முக்கியமாக இருக்கு. இந்த 2 ஹார்மோன்கள்லையும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அளவும் அதிகரிக்கிறது. ஓகேவா? அடுத்து அண்ட செல் விடுபடும் நிலை. இது 3வது நிலை. இந்த நிலையில் FSH, LH ரெண்டும் அதிகமாக இருந்தாலும் எது அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LH. அதாவது இந்த 14வது நாளில் LHனுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா LH எழுச்சி. இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை உடைந்து அண்ட அணு வெளியேறி வயிற்றுக்குள்ளேயே அடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அண்டம் விடுபடுதல். இங்கிலீஷில் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டம் விடுபடுதல். ஓகே, முதிர்ந்த கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்ட அணு வெளியேறக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேர், அண்டம் விடுபடுதல். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், அண்டம் விடுபடுதல்னா என்ன அப்படின்னா முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை உடைந்து அண்ட அணு வெளியேறும் நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேரு, அண்டம் விடுபடுதல் அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்போ இது 3வது நிலை. அடுத்து 4வது நிலை லூட்டியல் அல்லது சுரப்பு நிலை. இந்த நிலையில இந்த கிராஃபியன் நுண்பைன்னு சொல்றோம்ல, அந்த கிராஃபியன் நுண்பை அப்படிங்கிறது கார்பஸ் லூட்டியமாக மாறும். அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கிள்ல இருந்து கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறிய பின்பு உள்ள காலியாக இருக்கக்கூடிய அந்த கிராஃபியன் பாலிக்கிளுக்கு தான் என்ன பேர்னா கார்பஸ் லூட்டியம். அதுதான் எதை சுரக்கிறது, ப்ரொஜெஸ்ட்ரானை சுரக்குது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எண்டோமெட்ரியத்தை பராமரிக்க உதவும்.
கருப்பையின் உட்சுவரை பராமரிக்கிறது. அடுத்து இது கருப்பதிவிற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்துகிறது. அடுத்து அங்கே வளரக்கூடிய கருவிற்கு சிறிதளவு ஊட்டச்சத்தையும் இது கொடுக்கிறது. இது 4வது நிலை. இந்த 4வது நிலை கருவுறுதல் நிகழாவிட்டால், இந்த நிலையில கருவுறுதல் நிகழாவிட்டால் கார்பஸ் லூட்டியம் முற்றிலுமாக சிதைவுற்று கார்பஸ் ஆல்பிகன்ஸ் என்னும் திசுவை உருவாக்குகிறது. அடுத்து எண்டோமெட்ரியம் சிதை உருவதால் மாதவிடாய் தொடங்குகிறது. ஓகேவா? இப்போ கருவுறுதல் நிகழாவிட்டால் இரத்தப்போக்கு ஏற்படும். அவ்வளவுதான். கருவுறுதல் நிகழாவிட்டால் மாதவிடாய் ஏற்படும். அந்த மாதவிடாய்ங்கிறது என்ன, அந்த இரத்தப்போக்கு என்பது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கார்பஸ் ஆல்பிகன்ஸ் என்கிற வடு திசு, அது மட்டுமல்ல எண்டோமெட்ரியம் சிதைவுற்று, எண்டோமெட்ரியம் சிதைவுற்றால் அங்கு உள்ள இரத்த குழாய்கள் எல்லாம் சிதைவுற்று ரத்தம் வெளியேறும். இதுதான் மாதவிடாய்ன்னு சொல்றது. சரியா? அப்ப 4 நிலைகளை பத்தியும் நம்ம இந்த இதுல பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த படம் எதை விளக்குகிறது என்ன, இந்த நிலையில இந்த 4 நிலைகள் சொன்னோம்ல, அது ஒவ்வொரு நிலையும் எந்தெந்த ஹார்மோன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இது குறிக்குது. இப்ப இதுல 2 ஹார்மோன் இருக்கு. ஒன்று பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், இன்னொன்று லூட்டினைசிங் ஹார்மோன். இந்த சிவப்பு கலர்ல இருக்கிறது என்னதை குறிக்குன்னா லூட்டினைசிங் ஹார்மோன். இது பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் எப்போ அதிகமாக இருக்கும்னு சொன்னோம்னா அந்த 14வது நாள். ஆக்சுவலாக இதுதான் என்னது 14வது நாள். இங்கேருந்து பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் 28 நாள். இதில் பாதி எவ்வளோன்னா 14வது நாள். அந்த 14வது நாளில் எல்கைச் அதிகமாக இருக்கும். அந்த எல்கைச் அதிகமாக இருக்கிறதுனால தான் அப்போ என்ன நடக்கும்னா அண்டம் விடுபடுதல் நிகழ்ச்சி நடைபெறும். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் அது இதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கிராஃபியன் நுண்பைகள். இதான் கிராஃபியன் நுண்பைகள், கிராஃபியன் நுண்பை செல்கள். சரியா? அடுத்து இது முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள், நல்ல முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள். அதுல இருந்து தான் அண்டம் விடுபடுகிறது. இதுதான் அண்ட செல். இந்த முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருந்து, அதாவது முதிர்ந்த கிராஃபியன் நுண்பைகள்ல இருந்து அண்டம் விடுபடும். அண்டம் விடுபட்ட பிறகு இது மட்டும்தான் இந்த காலியான பகுதி. இந்த காலியான பகுதி தான் இங்க தனியா போட்டிருக்கிறாங்க. இந்த காலியான கிராஃபியன் நுண்பைக்கு தான் என்ன பேருனா கார்பஸ் லூட்டியம். இது சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் என்னது, ப்ரொஜெஸ்டரான். இதுதான் ரொம்ப அவசியமானது. கருப்பதிதல் மற்றும் கரு அங்கு வளர்வதற்கு தேவையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது இந்த கார்பஸ் லூட்டியம் சுரக்கக்கூடிய ஹார்மோன் ப்ரொஜெஸ்டரான். அடுத்து அங்கு கருவுறுதல் நடைபெறவில்லை என்றால் இந்த கார்பஸ் லூட்டியமானது எதா மாறும்னு சொன்னேன், கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு வடுவாக மாறி அடுத்து அது வெளியேறுவதற்கு ரெடி ஆயிரும். எதோட சேர்ந்து வெளியேறும் அப்படின்னா அங்கே எண்டோமெட்ரியத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் அங்கே உள்ள இரத்த குழாய்கள் எல்லாம் சிதைவுறுவதனால் அந்த இரத்தத்தோடு இந்த கார்பஸ் ஆல்பிகன்ஸும் வெளியேறும். இதற்கு பேர் தான் என்னது, மாதவிடாய் நிலை அப்படின்னு பேர், மாதவிடாய். ஓகே, அடுத்து இந்த மாதவிடாயில சில கோளாறுகள் இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள், மாதவிடாய் அதுல வரக்கூடிய சில பிரச்சனைகள். மாத விலக்கின்மை, அதாவது மாதவிடாய் ஏற்படாதிருத்தல். ஏன்னா மாதவிடாய் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை இரத்தப்போக்கு ஏற்படும். அது ஏற்படலை அப்படின்னா அது ஒரு இயல்பான ஒரு தன்மை கிடையாது, ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அதை காட்டுகிறது. 2 வகை, ஒன்று முதல் நிலை மாதவிலக்கின்மை, இரண்டாவது 2ஆம் நிலை மாதவிலக்கின்மை. ஓகே, அடுத்து இதுல பல கோளாறுகள் இருக்கு. பல மாதவிடாய் நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது 28 நாள்னு சொல்றோம். ஆனா இங்க 21 நாட்களுக்கும் குறைவாகவே அது மாதவிடாய் ஏற்படுகிறது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு இயல்பான தன்மைக்கு சற்று மாறாக இருக்கக்கூடிய சில நிலைகள். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில ஹார்மோன்கள் சுரப்பு மிகையாக இருப்பதனால், அல்லது உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருப்பதனால், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால், அல்லது நோய் தொற்று, கிருமிகளால் நோய் தொற்று ஏற்படும் போதும் இந்த மாதவிடாய்ல, இயல்பான மாதவிடாயில சில பிற பிரச்சனைகள்
தோன்றுகிறது. அடுத்து மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் அதை எவ்வாறு கையாளுதல். அப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, 28 நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய இனப்பெருக்க உறுப்பிலிருந்து இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. இது எவ்வாறு கையாளுவது என்பது பற்றி இந்த ஒரு சயின்டிஸ்ட் அருணாச்சலம் முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், இவர் கோயம்புத்தூர்காரர் தான். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ரொம்ப மலிவான விலையில மாதவிடாய் கால அணையாடை தயாரிக்கும் கருவியை உருவாக்கி இருக்கிறார். இந்த கருவியை இவர் உருவாக்கி உலக அளவில் இவர் பேசப்பட்டிருக்காரு. எளிதான, ரொம்ப விலை குறைவான ஒரு இந்த அணையாடை, அதாவது சானிட்டரி நாப்கின், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சானிட்டரி நாப்கின், இதை கண்டுபிடித்திருக்கிறதுக்காக இவர் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறாரு. ஓகே, அடுத்து மாதவிடாய் நிறைவு. மாதவிடாய் நிறைவுனா என்ன அப்படின்னா, ஒரு பெண் 45 முதல் 50 வயதுக்குட்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அண்டகத்தின் முதன்மை பணிகள் நிரந்தரமாக நிறுத்தப்படும். முக்கியமாக மாதவிடாய் முற்றிலுமாக நின்றுவிடும். அவர்கள் இனப்பெருக்கத்திற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறுவார்கள். அந்த நிலையத்தான் என்ன சொல்றோம்னா மாதவிடாய் நிறைவு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, மாதவிடாய் சுழற்சி என்றால் என்ன, அதில் உள்ள பல்வேறு நிலைகளை பற்றி விளக்குக அப்படின்னு கேட்கலாம். சரியா? 4 நிலைகள் அதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். மாதவிடாய் நிலை, அடுத்து பாலிகுலார் நிலை, லூட்டியல் நிலை, அடுத்து அண்டம் விடுபடுதல் நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. இந்த 4 நிலைகளை பற்றி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 பாயிண்ட் எழுதினாலே நமக்கு 5 மார்க் வந்துடும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சி. அடுத்து கருவுறுதல். கருவுறுதல்னா ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் இணைவதற்கு பேர் தான் கருவுறுதல் பேர். விந்தணுவும் அண்டணுவும் இணைவதற்கு பேர் தான் கருவுறுதல் பேர். அடுத்து திறனேற்றம் என்றால் என்ன அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். திறனேற்றம், கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல. அதாவது ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பினர்ல விந்தணு நுழைந்தவுடன் அந்த விந்தணு அந்த முட்டையிடம் நுழைய வேண்டும், பெண் இனச்செல்லில் நுழைய வேண்டும். அந்த நுழையக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு தான் என்ன பேரும் அப்படின்னா திறனேற்றம்னு என்ன பேர். அதை கவனிங்க. பெண் கலவி கால்வாயினுள் விடப்படும் விந்தணு திறனேற்றம் என்னும் உயர் வேதிய செயல்பாட்டின் மூலம் அண்ட செல்லை துளைத்து சென்று கருவுறச் செய்தல். அண்ட செல்லை துளைப்பதற்கு பேர் தான் என்னது திறனேற்றம் அப்படின்னு பேரு. அடுத்து இந்த கருவுறுதல் எப்போது நடைபெறும், எங்கு நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கொஞ்சம் படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நமக்கு ஏற்கனவே தெரியும் கருப்பையினோட படம். கருப்பையிலிருந்து 2 பகுதிகள்லையும் ஒரு கை மாதிரி ஒரு பகுதி போகுது, அதுக்கு பேர் ஃபலோபியன் குழல்னு பேர், அல்லது அண்ட நாளம் அப்படின்னு பேர். அந்த அண்ட நாளத்தில் உள்ள ஆம்புல்லான்னு ஒரு பகுதி இருக்கு, அங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னா கருவுறுதல் நடைபெறுகிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி இது சொன்னோம் பார்த்தீங்களா, என்னது திறனேற்றம். திறனேற்றம் அப்படின்னா என்ன சொன்னேன், விந்து செல் அண்ட அணுவை துளைக்கக்கூடிய நிகழ்ச்சி. அது எவ்வாறு துளைக்கிறது, விந்து செல்லினோட அமைப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது விந்து செல்லினுடைய நுனிப்பகுதியில் அக்ரோசோம்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த அக்ரோசோமில் இருக்கக்கூடிய ஒரு நொதி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயலுரோனிடேஸ். அந்த நொதி தான் என்ன பண்ணுதுன்னா அண்ட செல்லினுடைய அந்த உரையை துளைக்கிறது. அந்த அண்ட செல்லினுடைய வெளி உரையை துளைத்து விந்து செல் உள்ளே நுழைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அக்ரோசோம் வினை. அக்ரோசோம், ஏன்னா அந்த அக்ரோசோம்ல விந்தணுவினுடைய அக்ரோசோம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நொதி தான் எதற்கு பயன்படுகிறது, அண்ட செல்லை துளைப்பதற்கு பயன்படுகிறது. இந்த வினைக்கு அக்ரோசோம் வினை என்று பெயர். அடுத்து
கருவுறுதல் சவ்வு உருவாகுது. என்ன கருவுறுதல் சவ்வு எப்போ உருவாகும் அப்படின்னா, கருவுறுதல் நடந்துச்சு. கருவுறுதல்னா என்ன? ஒரு விந்து செல்லும் ஒரு அண்ட செல்லும் இணைதல். அப்போ இரண்டும் இணைந்த உடனே என்ன உருவாகிறோம்னா கருவுறுதல் சவ்வு உருவாகும். ஏன் இந்த சவ்வு உருவாகுதுன்னா, மற்ற விந்து செல்கள் உள்ளே நுழைவதை இது தடுக்கிறது. ஏன்னா கருவுறுதல்னா ஒரு விந்து செல்லும் ஒரு அண்ட செல்லும் தான் இணையணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்ட செல்லுல நிறைய விந்து செல்கள் சுத்தி இருக்கும். அப்ப எல்லா செல்களும் உள்ளே நுழைவது இல்லை. ஒரு செல் மட்டும்தான். ஒரு செல் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன உருவாகிறது? ஒரு கருவுறுதல் சவ்வு உருவாகிறது. அந்த சவ்வு உருவாயிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய அந்த விந்து செல்கள் உள்ளே நுழைய முடியாது. ஓகே, இந்த படத்தை பாருங்க. சரிங்களா? அப்போ இதுதான் என்னதுன்னா அண்டசெல். அண்டசெல் அண்டசெல்லினுடைய ஒரு பகுதியை மட்டும் போட்டிருக்காங்க இல்லையா? வெளியில இருக்கிறது என்னது? விந்து செல். இதெல்லாம் விந்து செல். அப்ப இந்த விந்து செல்கள் இப்ப 4 விந்து செல்கள் இருந்தாலும் 4 உள்ள வர முடியாது. ஒண்ணுதான். ஒண்ணு உள்ள வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு உரை உருவாகும். என்ன உரை? கருவுறுதல் உரை. அந்த கருவுறுதல் உரை உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற இன்னொரு விந்து செல் உள்ள நுழைய முடியாது. ஓகே, அதுதான் இது. ஓகே, அடுத்து பிளவிப்பெருகள். இப்ப கரு உள்ள உருவாயிடுச்சு இல்லையா? கருவுறுதல் ஏற்பட்டு சைக்கோட்டு உருவாயிடுச்சு. இந்த சைக்கோட்டு ஒரு செல்லால் ஆனதுதான். ஆனா அந்த சைக்கோட் அப்படியே இருப்பதில்லை, அது வளருகிறது. அந்த சைக்கோட் வளருகிறது. அது வளருகிறதுனா என்ன? ஒரு செல்லால் ஆன அந்த சைக்கோட் 4 செல் ஆகுது, 8 செல் ஆகுது, 16 செல் ஆகுது. இந்த மாதிரி அது செல் பிரிதல் ஏற்படுகிறது. அங்கே நடக்கக்கூடிய அந்த செல் பிரிதலுக்கு தான் என்ன பேரு? கிளீவேஜ். பிளவிப்பெருகல். பிளவிப்பெருகல்னா வேற ஒன்றும் இல்லை, சைக்கோட் பிளந்து பெருசாகிறது. ஒரு செல்லாக இருக்கக்கூடிய அந்த சைக்கோட் பிளந்து ஒரு பிளவு ஏற்பட்டு 2ஆக மாறுகிறது. அப்புறம் இன்னொரு பிளவு ஏற்பட்டு 4ஆக மாறுகிறது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன? பிளவிப்பெருகல். ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஒரு செல், ஒரு சைக்கோட் ஒரு செல்லா இருக்கு. ஆனால் இங்கே 2 செல், இங்கே 4 செல், இப்படியே பிரிஞ்சுட்டு போய் 16 செல் 7 இப்படி இந்த மாதிரி செல் பிரிதல் ஏற்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பிளவிப்பெருகல். அந்த பிளவிப்பெருகல் நடைபெறும் போது ஒரு நிலை தான் மோருலா அப்படிங்கிற ஒரு நிலை. அடுத்து கருப்பதிதல் நிகழ்வு. இப்ப கரு உருவாகிட்டு இல்லையா? கருவுறுதல் நடந்துட்டு. கருவுறுதல் எங்க நடக்குதுன்னு சொன்னேன்? ஃபெலோப்பியன் குழல். ஃபெலோப்பியன் குழல் அல்லது அண்ட நாளத்தில் நடைபெறுகிறது. கருவுறுதல் நடைபெற்று அதுக்கப்புறம் அந்த கரு நகர்ந்து எங்க வரும் அப்படின்னா கருப்பைக்கு வரும். சரிங்களா? வளரத் தொடங்கிய கருமுட்டை 4 to 5 நாட்கள் நகர்ந்து கருப்பை குழியை அடைகிறது. இறுதியாக கருப்பையில் கரு பதிகிறது. ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் தான் கருப்பதிதல்னு பேரு, வேற ஒன்றும் இல்லை. அங்க கருவுற்ற முட்டை கருப்பையில் பதியக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேரு? கருப்பதிதல். இதையெல்லாம் நான் படத்துல கடைசியா ஒரு படம் வரும், அந்த படத்தை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, இந்த படம் தான் வந்துச்சு. இதுதான். இது பெண் இனப்பெருக்க உறுப்பு. முக்கியமா இந்த பகுதி இதுதான் என்னது அப்படின்னா அண்டகம். அண்டகம் இருக்கு. இங்கதான் அண்ட செல் உருவாகுது. நல்லா கவனிச்சிடுங்க. இந்த ஆரோ மார்க் தெரியுதா? கை தெரியுதா? இதுதான் என்னது? அண்டகம். அண்டகத்துக்கு உள்ள இருக்கிறது தான் என்னது? அண்ட செல். இங்கதான் அண்ட செல் உருவாகுது. இந்த அண்ட செல் இங்க இருந்துதான் விடுபடுகிறது. அண்டம் விடுபடுதல்னா சொல்லலாம்ல. ஓகே, மாதவிடாய் சுழற்சியில அண்டம் விடுபடுதல் அப்படின்னு சொன்னோம். அண்டம் விடுபடுதல்னா என்னது? கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருந்து உள்ள கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருக்கு. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருந்து அண்டம் விடுபெற்று வெளியில வருது. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் அண்டம் விடுபடுதல். அப்படி வெளிவந்த அந்த அண்ட செல் எங்க வருது அப்படின்னா இதுக்குள்ள வருது. இந்த குழலுக்கு என்ன பேரு? ஃபெலோப்பியன் குழல். இந்த ஃபெலோப்பியன் குழலுக்கு வருது. இந்த ஃபெலோப்பியன் குழல்ல வந்த உடனே இந்த இடத்துல தான் என்ன நடக்கும்? இந்த பகுதி தான் என்னதுன்னா ஆம்புல்லா என்று சொல்லக்கூடிய பகுதி. ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய ஆம்புல்லாங்கிற பகுதியில தான் என்ன நடக்குதுன்னா கருவுறுதல் நடைபெறுகிறது. இப்ப கருவுறுதல் நடந்து போயிட்டுன்னா அடுத்து கரு முட்டையானது இவ்வாறு இந்த டியூப் வழியா மூவ் ஆகி எங்க வருது அப்படின்னா கருப்பை. இந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? கருப்பை. இந்த கருப்பையில பதியுது. ஓகே, அப்போ கருப்பதிதல் எங்க நடைபெறுகிறது அப்படின்னா கருப்பையில் நடைபெறுகிறது.
கருவுறுதல் எங்க நடைபெறுகிறதுனா இங்க நடைபெறுகிறது. இந்த இடத்துக்கு என்ன பேரு? ஃபெலோபியன் நாளம், ஃபெலோபியன் குழல். ஃபெலோபியன் குழல்லையும் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபெலோபியன் குழல் தான், இது ஃபுல்லாவே ஃபெலோபியன் குழல் தான். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்த பகுதி, இந்த கை இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு தான் என்ன பேரு? ஆம்புல்லா பகுதி. அங்கதான் கருவுறுதல் நடைபெறுகிறது. ஓகே, இது பிளவிப்பெருகள் இதெல்லாம் பத்தி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அடுத்து கருப்பதிதல் பத்தி நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. அடுத்து இடம் மாறிய கற்பம் அப்படின்னா என்ன? இடம் மாறிய கற்பம் அதாவது அந்த கருப்பதிதல் எங்க நடைபெற வேண்டும்? இங்கதான் நடைபெறணும் இல்லையா? இதான் கருப்பை, இங்கதான் கருப்பதிதல் நடைபெற வேண்டும். இது என்ன டியூப்? ஃபெலோப்பியன் டியூப். இங்கிட்டும் இருக்கும் ஃபெலோப்பியன் டியூப், இந்த பக்கமும் என்ன செய்யுது? ஒரு ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும் இல்லையா? இந்த ஃபெலோப்பியன் நாளத்துல நடக்குது சரிங்களா? இங்க நடக்குது கருப்பதிதல். இங்க நடந்துட்டுனா அந்த கரு என்ன செய்யாது? முழுமையாக வளர்ச்சி அடையாது. அந்த கருவுக்கும் ஆபத்து, அந்த தாய்க்கும் அது ஆபத்தானது. அப்ப கருப்பதிதல் எங்க நடக்கணும்? கருப்பையில் நடக்கணும். இங்கதான் நடக்கணும், இங்கதான் கருப்பதிதல் நடக்கணும். இது தவிர வேற எங்க நடந்தாலும் அதுக்கு தான் என்ன பேரு? இடம் மாறிய கற்பம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கருச்சூல் புறப்படலங்கள், கருவை சுற்றி இருக்கக்கூடிய படலங்கள், ஆம்னியான், கோரியான், ஆலன்டாயிஸ், கரு உணவு பை, இதெல்லாம் அந்த கருவை சுற்றி இருக்கக்கூடிய படலம், உரை. இதனுடைய செயல்கள் என்ன அப்படின்னா, அந்த கரு வந்து உலர்ந்து போகாமல் பாதுகாக்கிறது, அந்த கரு வந்து இயக்க அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்கு பயன்படுகிறது, ஊட்டச்சத்து பொருட்களை இது கருவுக்கு கொடுக்கிறது, கருவுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறது. அடுத்து கருவில் இருந்து வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. அடுத்து கரு உருவாக்கக்கூடிய கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறது. இது எல்லாமே எது செய்யுதுன்னா அந்த கருவை சுற்றி இருக்கக்கூடிய படலங்கள். என்னென்ன படலங்கள்னா ஆம்னியான், கோரியான், ஆலன்டாயிஸ், கரு உணவு பை. இந்த நான்கும் கருவை சுற்றி இருக்கக்கூடிய கருச்சூல் புறப்படலங்கள். ஓகே, இந்த படத்துல கூட அந்த புறப்படலங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது கருவை சுற்றி இருக்கக்கூடிய படலம். ஓகே, இந்த கருப்பை, கோரியான், ஆலன்டாயிஸ், இதெல்லாம் கருவை சுற்றி இருக்கக்கூடிய படலங்கள். அடுத்து தாய் சேய் இணைப்பு திசு. இந்த தாய் சேய் இணைப்பு திசு என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கருக்கோளத்தின் ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் கோரியானிக் வில்லை எனும் பல விரல் போன்ற நீட்சிகளை உருவாக்குகிறது. இந்த நீட்சிகள் கருவின் இரத்தத்தை எடுத்துச் செல்கிறது. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா, இந்த கோரியானிக் வில்லைகளும் கருப்பை திசுக்களும் இணைந்து தட்டு வடிவ தாய்சே இணைப்பு திசுவை உருவாக்குகிறது. தாய்சே இணைப்பு திசு அதாவது தாய குழந்தையோடு இணைக்கக்கூடிய ஒரு திசு, தாய்சே இணைப்பு திசு. இது வந்து ஒரு நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. இது தொப்புள் கொடி மூலம் கருப்பை சுவருடன் இணைக்கிறது. ஓகேவா? ஏன்னா கருப்பையினுடைய உட்சுவர்ல தான் கரு இருக்குது. அந்த கருவையும் கருப்பை சுவரோடு இணைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி. அடுத்து இது நிறைய வேலைகளை செய்து சுவாசம், கழிவு நீக்கம், உணவூட்டம், இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறது. அடுத்து கர்ப்பத்தின் 4வது வாரத்தில் கருவின் இதயம் தோன்றுகிறது. அதே மாதிரி அடுத்து ஒவ்வொரு உறுப்புகளாக தோன்ற ஆரம்பிக்கிறது. ஏன்னா கருவுல 3 அடுக்குகள் இருக்கும் இல்லையா? புற அடுக்கு, நடு அடுக்கு, உள்ளடுக்கு. புற அடுக்குல இருந்து என்னென்ன உறுப்புகள் எல்லாம் ஃபார்ம் ஆகும்? ஏன்னா ஒரு கரு இருக்குன்னா அந்த கருவுல இருந்து தான் எல்லா உறுப்புகளும் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இப்ப நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா சைக்கோட்.
நீங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு பெரிய பையங்களா இருக்கலாம் இல்லையா, அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னதுதான், ஒரு கரு, ஒரு சைக்கோட், ஒரு செல்லாலான ஒரு சைக்கோட்டு தான். அந்த சைக்கோட்டு தான் பிளவடைந்து என்னது 2 செல்லு 4 செல்லு 8 செல்லு இந்த மாதிரி எண்ணற்ற செல்களாக பிரிவடைந்து அந்த செல்லுல இருந்து தான் என்னெல்லாம் உருவாகுது, எல்லா உறுப்புகளுமே உருவாகுது. நம்ம காலு, கை, கண்ணு, இதயம், எல்லா உறுப்புகளுமே அந்த செல்லுல இருந்து தான் உருவாகுது இல்லையா. அப்படி சொல்லும்போது அந்த கருவுல இருக்கக்கூடிய அந்த பல செல்கள் 3 அடுக்குகளாக இருக்குதுன்னு சொல்றாங்க. புற அடுக்கு, நடு அடுக்கு, உள்ளடுக்கு. இப்போ புற அடுக்குல இருந்து என்னென்ன உறுப்புகள் எல்லாம் உருவாகுதான், மூளை, தண்டுவடம், எபிடர்மிஸ், இது எல்லாம் அதுல இருந்து உருவாகுது புற அடுக்குல இருந்து. அதே மாதிரி நடு அடுக்குல இருந்து என்னெல்லாம் உருவாகுதுன்னா இணைப்பு திசு, குருத்தெலும்பு, எலும்புகள், தசைகள், சிறுநீரகம், இது எல்லாம் நடு அடுக்குல இருந்து உருவாகுது. அக அடுக்கு அல்லது உள் அடுக்குல இருந்து எதெல்லாம் உருவாகுதுன்னா இறப்பை, சிறுகுடல், சுவாசப்பாதை, கல்லீரல், கணையம், தைராய்டு, பாராதைராய்டு, இந்த உறுப்புகள் எல்லாம் அக அடுக்குல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த கரு வளர்ச்சி காலம் எவ்வளவு அப்படின்னா 280 நாட்கள், கிட்டத்தட்ட 9 மாதம். இதைத்தான் நம்ம கற்ப காலம் அப்படின்னு சொல்றோம். இதை 3 பிரிவுகளாக இந்த பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 மாதம் அதை என்ன சொல்றாங்கன்னா முதல் முப்பருவ காலம், அடுத்து இன்னொரு 3 மாதம் இரண்டாம் முப்பருவ காலம், அடுத்து மூன்றாவது முப்பருவ காலம். ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறாங்கன்னா அந்த 3 பல்வேறு வளர்ச்சிகள் இந்த பருவத்தில் நடக்குது. இப்போ முதல் 3 பருவத்தில் சில உறுப்புகள் எல்லாம் உருவாகுது, இரண்டாவது முப்பருவத்தில் சில உறுப்புகள் எல்லாம் உருவாகுது. அதனால அந்த 9 மாதத்தை 3 பகுதிகளாக என்ன செஞ்சுறாங்க, பிரிக்கிறாங்க இல்லையா. அந்த கவனிங்க, முதல் முப்பருவ காலத்துல என்னென்ன உறுப்புகள் எல்லாம் உருவாகுதுன்னா இதயம், கை, கால், நுரையீரல், கல்லீரல், இதெல்லாம் உருவாகுது. அதே மாதிரி இரண்டாம் முப்பருவ காலத்துல என்னென்ன எல்லாம் உருவாகுதுன்னா முகம் நன்கு உருவாகிறது, கண்ணிமைகள், கண்ணிமை மயிர், இமைத்தல், தசை வளர்ச்சி, எலும்பு கடினம் அடைதல், இதெல்லாம் நடக்குது. அடுத்து மூன்றாம் முப்பருவ காலம், அந்த காலத்துல கரு வந்து முழு வளர்ச்சி அடைந்து குழந்தை பிறப்புக்கு தயாராக இருக்கிறது, மகப்பேருக்கு தயாராக. மகப்பேருன்னா வேற ஒன்றும் இல்லை, என்னது, குழந்தை பிறப்பு, அதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். கரு வளர்ச்சிக்கு சுரக்கும் முக்கிய ஹார்மோன்கள், இந்த கரு வளர்ச்சி அடைவதற்கு தேவையான முக்கியமான ஹார்மோன்கள் மனித கோரியானிக் கொனடோட்ரோபின், மனித கோரியானிக் சொமட்டோமேமோட்ரோபின், பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ஹார்மோன் எல்லாம் சுரக்குது. அதே மாதிரி முக்கியமா இந்த கர்ப்பகாலம் முடிவடையக்கூடிய நிலத்தில் ஒரு ஹார்மோன் சுரக்குது, அது ரிலாக்சின். அது என்ன செய்யுதுன்னா இடுப்பு எலும்பிணைப்புகளில் உள்ள நார்களை, தசை நார்களை தளர்வடைய செய்து குழந்தை பிறத்தலை எளிதாக்கும். அப்ப குழந்தை பிறத்தல் எளிதாக நடக்க வேண்டும் என்றால் இந்த ஹார்மோன் சுரக்கணும். ரிலாக்சின் என்ற ஹார்மோன் சுரப்பதனால தான் அந்த கருப்பை நன்றாக சுருங்கி விரிந்து குழந்தை பிறப்பு எளிதாகிறது. ஓகே, அடுத்து மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல். மகப்பேறுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தை பிறப்பு. அந்த குழந்தை பிறப்பு சமயத்தில் ஏற்படக்கூடிய வலி மகப்பேறு வலி. அதுல ஒரு இதை கவனிங்க, பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் சுருக்கம். இந்த பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் சுருக்கம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கருப்பை வந்து சுருங்கி விடுகிறது தான். இது வந்து கர்ப்ப காலம் முழுவதுமே அவ்வப்போது லேசான மற்றும் வலிமையான சுருக்கங்களை கருப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த கருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது ஒரு வலியை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு பொய்யான பிரசவ வலி. அதை என்ன சொல்றாங்கன்னா பொய்யான பிரசவ வலி. ஏன்னா பிரசவ வலி என்பது ஒரு 9 மாதம் நிறைவடையும் போது வரக்கூடியது. அது இல்லாம கரு உருவாகி 5 மாதம் 4 மாதத்திலே ஒரு சின்ன வலி இருக்குதுன்னா அந்த வலி அது எதனால வரக்கூடியதுன்னா அந்த கருப்பை லேசாக சுருங்கி விடுகிறதுனால வரக்கூடியது. அதை என்ன சொல்றாங்கன்னா பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் சுருக்கம். இதுக்கு பேர் என்னதுன்னா பொய்யான பிரசவ வலி. ஓகே, அடுத்து இது எதுக்கு பயன்படுகிறதுனா அந்த பொய்யான பிரசவ வலி ஏன் இடையிடையே சுருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்படி சுருங்குறதுனால தான் கரு வந்து உருப்பெறவும்
கரு கீழ் நோக்கி இடம்பெயரவும் இது உதவுகிறது. ஓகே, அடுத்து இன்னொரு செயல் இருக்கு, நியூரோ ஹியூமோரல் அனிச்சை செயல். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கரு வெளித்தள்ளல் அனிச்சை செயல். கரு வெளித்தள்ளல். அடுத்து அப்போ குழந்தை பிறப்பு வந்து என்னவா நடக்கும்னா எளிதாக நடக்கும். ஓகே, இந்த ஹார்மோன் ஆக்சிடோசின்ங்கிற இன்னொரு ஹார்மோன், ரிலாக்சின் சொன்னோம். ரிலாக்சின்ங்கிறது அந்த இடுப்பு எலும்புல உள்ள அந்த தசை நார்களை தளர்வடைய செய்யும். இது இன்னொரு ஹார்மோன் இங்க சொல்றோம் என்னன்னா ஆக்சிடோசின். இதை சுரக்கிறது எது அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரியில 2 பகுதி இருக்குது, அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ். இந்த நியூரோ ஹைப்போபைசிஸ் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இந்த ஹார்மோனுக்கு பேரு என்னதுன்னா துரித பிறப்பு ஹார்மோன், குழந்தை பிறப்பை எளிதாக்கக்கூடிய ஹார்மோன். சரிங்களா? இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால கருப்பை இன்னும் அதிகமாக சுருங்கி விரியும். அதிகமாக சுருங்கி விரிந்து கருப்பை சுருங்கி விரிச்சினாலே உள்ள குழந்தை வந்து வெளியேறும் நிகழ்வு வந்து எளிமையாக நடைபெறும். ஓகே, அடுத்து ரிலாக்சின்ங்கிற ஹார்மோன். இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இல்லையா, இடுப்பு எலும்பு மூட்டுக்களை தளர்வடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து பாலூட்டுதல். பால் சுரத்தலில் ஹார்மோனின் பங்கு. அதுல முக்கியமா சீம்பால் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா குழந்தை பிறந்த சில நாட்களுக்கு பால் சுரப்பிகள் மஞ்சள் நிற சீம்பாலை சுரக்கிறது. இந்த சீம்பால் வந்து ரொம்ப மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இதுல ரொம்ப புரதம், வைட்டமின் ஏ, தாது உப்புக்கள் அதிக அளவில் இருக்குது. அடுத்து இதுல கொழுப்பு கிடையாது. அடுத்து முக்கியமா இதுல என்னதுன்னா நோய் எதிர்ப்பு பொருள் அதிகமா இருக்கு. குழந்தையை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு முக்கியமாக IgA என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருள் அதிகமாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தையினுடைய உணவு பாதையில் உள்ள பாக்டீரியா தொற்றை இது தடுக்கும். அதனாலதான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் 6 மாத காலம் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது குழந்தைக்கு. வேற எந்த உணவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த தாய்ப்பால்ல இருக்க எல்லா சத்து பொருட்களுமே இருக்குது இல்லையா. புரதம் இருக்கு, வைட்டமின் இருக்கு, தாது உப்பு இருக்கு, அதுபோக நோயை எதிர்க்கக்கூடிய ஆன்டிபாடியும் இருக்கு. அடுத்து கரு வளர்ச்சியினுடைய நிலைகள். இந்த படத்துல 8வது வாரம், 12வது வாரத்துல கரு எப்படி இருக்குது, 16வது வாரத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற கிராஜுவலா அந்த கருவினுடைய பல்வேறு வளர் நிலைகளை 1 by 1 உங்களுக்கு இந்த படத்துல காட்டுறோம் இல்லையா. ஓகே, இந்த பாடத்துல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கலாம். புரியாத சில விஷயங்கள், அதை இன்னும் சரியாக உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் புத்தகத்தை எடுத்து நன்றாக வாசிக்க வேண்டும். புத்தகத்தில் உள்ள படங்களை கவனிக்க வேண்டும். அப்ப ஆக மொத்தத்துல நம்ம வந்து 2 பாடம் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பாடம் இனப்பெருக்கம், விலங்குகளில் இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. பாலிலி இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தோம். 2வது பாடம் மனிதனில் இனப்பெருக்கம். அந்த மனிதனில் இனப்பெருக்கத்துல தான் ஒரு பகுதி போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. அதுல தான் முக்கியமா அந்த கேமிட்டோஜெனசிஸ், என்னது ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், ஊஜெனசிஸ், அதாவது விந்தணுவாக்கம் அண்டணுவாக்கம். அந்த 2 கேள்வியும் நீங்க படிக்காம இருக்கக்கூடாது, படம் வரைஞ்சு பார்த்துக்கணும். விந்தணுவாக்கம் அண்டணுவாக்கம் என்றே நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நடத்தினதுல மாதவிடாய் சுழற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோக நிறைய சின்ன கொஸ்டின்ஸ்லாம் நிறைய என்ன செய்து இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் படித்தால் தேர்வுக்கு நீங்கள் ரெடியாகி விடலாம் என்பது ரொம்ப எளிமையாயிரும். ஓகே, இத்துடன் இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். நன்றி.